கானானிய ஸ்திரீ குறித்தினுடைய நம்ம பார்க்கிறோம். கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசம், ஆண்டவரே அவருடைய விசுவாசத்தை பார்த்து பாராட்டினார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்னு சொன்னார். என்ன அந்த அளவுக்கு அவள் விசுவாசித்தாள்? ஏன் அவள் விரும்புகிறபடி அவளுக்கு கிடைத்தது என்று பார்க்கும் பொழுது, அவளுடைய மகள் பிசாசினால கொடிய வேதனைப்பட்டாள். பிசாசினாலே கொடிய வேதனை. பிசாசு எப்பவுமே வந்தானா கொடிய வேதனை தான். எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்க. மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறார். இயேசு அமைதியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்று சொன்னார். ஆனாலும் அவள் விடுகிறதா இல்லை. தொடர்ந்து கூப்பிட்டுக் கொண்டே வருகிறார். ஆண்டவரே, எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டு வருகிறார். மீண்டும் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொன்னார். இன்னும் அவள் விடுகிறதா இல்லை. மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்னார். மாத்திரம் சீசர்களும் இயேசுவிடத்தில் சொன்னார்கள், பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, அவளை அனுப்பிவிடும். மத்திய 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே சீசர்கள் அவரிடத்துல சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சீசர்களுக்கு என்ன, அவளை அனுப்பிடுங்க, பின்தொடர்ந்து நம்மளை நச்சரிச்சுட்டே வரலா, பின்னாலேயே வந்துட்டு இருக்கிறார், அவளை அனுப்பிடுங்க. ஆனால் அவளுடைய விசுவாசம் பெரியது. ஆமே. ஏசியா எதை பார்க்கிறார்? அந்த கானானியருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசம் எப்பொழுதுமே தொடர்ந்து கூப்பிடும், தொடர்ந்து ஜெபிக்கும். புரிந்து கொள்ளுங்க. விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கும். கிடைக்கும் வரைக்கும், அது பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கூப்பிட்டு கொண்டே இருக்கும். 28வது வருஷத்திலே இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறார், சிறியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவர் மகனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களிடத்தில் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன செய்யும்? தொடர்ந்து கூப்பிடும். ஜெபத்திலே நாம் உடனே சோர்ந்து போய்விடக்கூடாது. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். பிசாசு ஜெபத்திலே சோர்வை கொடுக்கிறார். ஆவிய உற்சாகம் உள்ளது, சரீரம் என்னது?